வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 14 என்ன நாள்? 1879 மார்ச் 14 இதே நாளில் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பிறந்ததா சொல்லப்படுகிறது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட். ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய படிப்பு, காலேஜ் எல்லாமே வந்து சுவிட்சர்லாந்து ஜூரிச் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் புலம்பெயர்ந்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல புலம்பெயர்ந்திருக்காரு. யூஎஸ்ல தான் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட 76 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்ததா சொல்லப்படுகிறது. நல்லா வந்து வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து கிராண்ட் சில்ட்ரன்லாம் பார்த்துட்டு நல்லா நிறைய பேரோட வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு 2 ஒய்ஃப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மிலேவா மாரெக், செகண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எல்சா ஐன்ஸ்டைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் படிக்கும்போது அந்த கிளாஸ்ல இருந்த கேர்ள் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணது ஒரு பெரிய ஸ்டோரி. என்னன்னா அவருடைய நோபல் பிரைஸ்க்கு வாங்கின அந்த தொகையை கொடுத்து தான் டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. விசித்திரமா இருக்கு. செகண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவரோட கசினையே வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. 2 பேருக்கும் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இல்லிஜிட்டிமேட் குழந்தைய கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி வந்து விசித்திரமா இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு. அவர் சயின்ஸ்ல வந்து மிகப்பெரிய தொண்டு பண்ணியிருக்காரு. இந்த வேர்ல்டுல வந்து சயின்ஸ்க்கான முக்கியமான 10 சயின்டிஸ்ட்ல இவரோட நேமும் வந்து கண்டிப்பா சொல்றாங்க. இஸ்ரேல்ல அவருக்கு வந்து பிரசிடென்ட் என்றதா சொல்லப்பட்டது. அப்ப அது வேண்டான்னு அவர் இக்னோர் பண்ண சொல்றாங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்காக அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினதா சொல்லப்படுகிறது. அவர் நிறைய கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்காரு. மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கதை. அவருடைய லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இன்டர்நெட்ல வந்து அமேசான்ல இருக்கு. அவரை பத்தி நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா அவருடைய லவ் லெட்டர்ஸ் கூட நிறைய பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா ஹார்ட் பக்கத்துல ஒரு பிளட் வெசல் வெடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், இருந்ததே போதும், நான் ஆர்டிஃபிஷியலா இருக்க விரும்பல அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுகிறது. லாஸ்டா ஒரு நர்ஸ் கிட்ட வந்து அவருடைய தாய்மொழியான ஜெர்மனிலேயே வந்து தேங்க்யூ நர்ஸ் அப்படின்னு சொல்லி இறந்ததா சொல்லப்படுகிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர் சி.வி. ராமன் வந்து பிசிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. அந்த நோபல் பிரைஸ் வாங்கின தினத்தை தான் நம்ம இந்தியாவில் நேஷனல் சயின்ஸ் டேவா நம்ம கொண்டாடுறோம். அதை பற்றியான வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அதை நம்மளோட சேனலில் பாருங்கள். ஜனவரி 1 நான் என்ன தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம். நன்றி.